மக்களே எல்லாரும். ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நான் வந்து கண்டுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நான் வந்து ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு வந்து உட்காந்து பேசினாலே இந்த மாதிரி கத்தி கத்தி டிஸ்டர்ப் பண்ணி தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு என் பிள்ளை வந்து ககனை கட்டிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கான். அதனால வந்து அவன் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாலும் நான் கண்டுக்காம ஓகே பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு பேச வேண்டியதான். சரி ஓகே, புக்கு படிக்க போயிட்டாங்க ரெண்டு பேரும். ஸோ மக்களே இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோ என்னன்னா, இந்த வின்டர் சீசன் வந்துருச்சு இல்லையா? இந்த வின்டர் சீசன்ல நம்ம வீட்டில் குழந்தைங்க அதுக்கப்புறமா பேபிஸ் அண்ட் டாட்லர்ஸ் வச்சிருக்க வீட்டிலலாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படி கோல்டு வந்துடாமல் இருக்கிறதுக்கு ப்ரிகாஷனாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஒருவேளை கோல்டு வந்துருச்சு அப்படின்னா கோல்டு ஃபீவர் அதுக்கப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது இந்த வின்டர் சீசன்ல அதுக்கான வாய்ப்பு நிறையவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால நம்ம ரொம்பவே முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓகே. இன்னொன்று வந்து என்னன்னா, வின்டர் சீசனில் நிறைய இந்த பூச்சி மஸ்கிட்டோ இந்த பறக்கிற பூச்சி இதெல்லாம் எங்கேருந்து தான் வரும்னே தெரியல. அந்த பக்கத்தில் வந்து மரமோ செடியோ இல்லை வீட்டில் எதுனா செடி வளர்க்குறோம்னா அதுலேருந்து உட்கார பூச்சோ இந்த மாதிரி இதோட எண்ணிக்கைலாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போயிட்டு இருக்கும். அந்த டைம்ல பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நம்மளால எந்த ப்ரிகாஷனும் பண்ண முடியாது. என்னதான் மஸ்கிட்டோ நெட் அடிச்சாலும் என்னதான் வீட்டில் வந்து ஸ்ப்ரே அடிச்சாலும் இது பண்ணாலும் அந்த மஸ்கிட்டோஸ்ன்றதும் சரி அந்த இன்செக்ட்ஸ்ன்றதும் சரி நிறைய வந்துடுது. குட்டி குட்டி பூச்சி கொசு எல்லாம் வந்துட்டே இருக்கும். ஸோ ஒருவேளை குழந்தைய வந்து வீட்டில் வந்து கொசு கடிச்சிருச்சு, அந்த இடத்துல வந்து வீங்கிருச்சு, ரெட் ஆயிடுச்சு, அப்படி இல்லைன்னா எதனா ஒரு சின்ன சின்ன பூச்சிக்கெல்லாம் இருக்கும்ல, அந்த பூச்சியெல்லாம் வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு இப்போ கையில காலில் அப்படின்னா கூட பெருசா வெளியே தெரியாது. பட் ஆனால் அந்த முகத்துல கடிச்சிச்சுன்னா அசிங்கமா அந்த கன்னத்துல மூக்குல இதுலலாம் வந்து அடிக்கடி வந்து கொசு வந்து நம்ம அர்ஜுனை கடிச்சு வச்சிருது. ஸோ அதனால ஒருவேளை அந்த மாதிரி கொசு கடிச்சிருச்சு ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லவ்லாக் நேச்சுரல்ஸ் ஆயுர்வேதிக் ஆஃப்டர் பைட் டர்மரிக் பாம். இந்த ஆஃப்டர் பைட் பாமை ஆயுர்வேதிக் ஆயில்ஸ் அண்ட் காமிங் ஹெர்ப்ஸை வந்து இன்ஃபியூஸ் பண்ணி அதை இது வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பேபிஸ் இந்த மஸ்கிட்டோஸோ இல்லைன்னா எதனா குட்டி குட்டி பூச்சி ஏதோ ஒன்று கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடம் வீங்கும் இல்லையா, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த க்ரீம் வந்து அதோட இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணி அந்த ஸ்வெல்லிங்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ பேபிஸோட ஸ்கின்னை சூதிங்கா வச்சுக்க இதுல இருக்கிற ஜென்டில் டர்மரிக் அதோட காமிங் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணுது. வேற எங்க கொசு கடிச்சிச்சு? வெளியே போயிட்டு கடிச்சிச்சோமா? எங்க கொசு இருக்கு? கொசு எங்க கடிச்சிச்சு? கடிச்சிச்சா? மூக்கு காட்டு. மூக்கு எங்க இருக்கு? எங்க போடணும்? அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மென்தால் இன்ஃபியூஸ்டு ஃபார்முலா நம்ம பேபிஸோட அந்த பைட் மேலே அந்த இன்செக்ட் பைட்டோ இல்லை மஸ்கிட்டோ பைட்டோ இருந்துச்சுன்னா அது மேலே அப்ளை பண்ணுறப்போ சில்லுன்னு ஒரு ஃபீல் கொடுக்கறதுனால அந்த இன்செக்ட் பைட்டோட இரிட்டேஷனும் நம்ம பேபிஸ்க்கு குறையும். பேபிஸோட ஸ்கின் ரொம்பவே டெலிகேட் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒன்லி நேச்சுரல் பிளெண்ட்ஸ் வச்சு பண்ணுறதுனால இது வந்து அவங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப நாரிஷிங்காக வச்சுக்கிறதோட இன்செக்ட்ஸ் அண்ட் மஸ்கிட்டோ பைட்ஸ்ல இருந்து ரிலீவும் பண்ணும். இதில் இருக்கிற குட்னஸ் ஆஃப் ஆயுர்வேதா அண்ட் நோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் என்ஷூர்ஸ் ஹோல்சம் கேர் ஃபார் பேபிஸ் டெண்டர் ஸ்கின். ஸோ இந்த வின்டர் சீசன்ல உங்களோட பேபிஸுக்கு ப்ரிகாஷனா நீங்க வாங்கி வைக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ்ல வந்து இந்த லவ்லாக் நேச்சுரல்ஸோட ஆஃப்டர் பைட் பாமையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லவ்லாக் நேச்சுரல்ஸோட ஆயுர்வேதிக் டர்மரிக் ஆஃப்டர் பைட் பாமை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் இந்த பாம் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் lovelab.com அப்படிங்கிற லவ்லாப்போட அஃபிஷியல் வெப்சைட்லையும் அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த பேபி கேர் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேபி கேர் வீடியோவோட உங்களை வந்து சீக்கிரமாவே மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அஞ்சலி பிரபாகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிடுங்க. டாடா.